பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். பிரசங்கி புத்தகத்திலிருந்து கேள்வி பதில்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம். பிரசங்கி 12ஆம் அதிகாரத்திலிருந்து மொத்தம் 35 கேள்வி பதில்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. வாங்க பார்க்கலாம். கேள்வி எண் 1. நீ உன் டேஸ் பிராயத்திலே உன் டேஸ் நினை. விடை: வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 2. எந்த நாட்கள் வராததற்கு முன் வாலிப பிராயத்திலே தேவனை நினைக்க வேண்டும்? விடை: தீங்கு நாட்கள் வராததற்கு முன். பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 3. எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும் டேஸ் சேராததற்கு முன் வாலிப பிராயத்திலே தேவனை நினைக்க வேண்டும். விடை: வருஷங்கள். பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 4. எவைகள் அந்தகாரப்படாததற்கு முன் வாலிப பிராயத்திலே சிருஷ்டிகரை நினைக்க வேண்டும்? விடை: சூரியனும் வெளிச்சமும் சந்திரனும் நட்சத்திரங்களும். பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கேள்வி எண் 5. எவைகள் திரும்ப திரும்ப வராததற்கு முன் வாலிப பிராயத்திலே தேவனை நினைக்க வேண்டும்? விடை: மழைக்கு பின் மேகங்கள். பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி எண் 6. டேஸ் தள்ளாடி டேஸ் கூனி போவதற்கு முன் வாலிப பிராயத்திலே தேவனை நினை. விடை: வீட்டு காவலாளிகள் தள்ளாடி பலசாலிகள் கூனி போவதற்கு முன். பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி எண் 7. டேஸ் கொஞ்சமானதினால் ஓய்ந்து டேஸ் பார்க்கிறவர்கள் இருண்டு போகிறதற்கு முன் வாலிப பிராயத்திலே தேவனை நினை. விடை: ஏந்திரம் அரைக்கிறவர்கள் கொஞ்சமானதினால் ஓய்ந்து பலகனி வழியாய் பார்க்கிறவர்கள். பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி எண் 8. எது தாழ்ந்ததினால் தெருவாசலின் கதவுகள் அடைபடும்? விடை: ஏந்திர சத்தம். பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கேள்வி எண் 9. ஏந்திர சத்தம் தாழ்ந்தால் எதினுடைய சத்தத்துக்கு எழுந்திருக்க வேண்டியதாகும்? விடை: குருவியின் சத்தத்துக்கு. பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கேள்வி எண் 10. எவர்கள் அடங்கி போகாததற்கு முன் வாலிப பிராயத்திலே தேவனை நினைக்க வேண்டும்? விடை: கீத வாத்திய கன்னிகைகள். பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கேள்வி எண் 11. டேஸ் அச்சமுண்டாகி டேஸ் பயங்கள் தோன்றுவதற்கு முன் வாலிப பிராயத்திலே தேவனை நினைக்க வேண்டும்? விடை: மேட்டுக்காக அச்சமுண்டாகி வழியிலே பயங்கள் தோன்றுவதற்கு முன். பிரசங்கி 12:5. கேள்வி எண் 12. டேஸ் பூ பூத்து டேஸ் பாரமாவதற்கு முன் வாலிப பிராயத்திலே தேவனை நினைக்க வேண்டும்? விடை: வாதுமை மரம் பூ பூத்து வெட்டுக்கிளி பாரமாவதற்கு முன். பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேள்வி எண் 13. எது அற்று போகாததற்கு முன் தேவனை நினைக்க வேண்டும்?
விடை பசி தீபனம். பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேள்வி எண் 14. எதினால் துக்கம் கொண்டாடுகிறவர்கள் வீதியிலே திரிவார்கள்? விடை மனுஷன் தன் நித்திய வீட்டுக்கு போகிறதினால். பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேள்வி எண் 15. டேஸ் கட்டுவிட்டு டேஸ் நசுங்குவதற்கு முன் வாலிப பிராயத்திலே தேவனை நினை. விடை வெள்ளி கயிறு கட்டுவிட்டு பொற்கிண்ணி நசுங்குவதற்கு முன். பிரசங்கி 12:6. கேள்வி எண் 16. எதின் அருகே சால் உடையும்? விடை ஊற்றின் அருகே. பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கேள்வி எண் 17. துறவண்டையில் நொறுங்குவது எது? விடை உருளை. பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கேள்வி எண் 18. எது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்புவதற்கு முன் வாலிப பிராயத்திலே தேவனை நினைக்க வேண்டும்? விடை மண்ணானது. பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேள்வி எண் 19. டேஸ் தன்னை தந்த டேஸுக்கு மறுபடியும் போகாததற்கு முன் வாலிப பிராயத்திலே தேவனை நினைக்க வேண்டும்? விடை ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு. பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேள்வி எண் 20. மாயை மாயை டேஸ் மாயை என்று டேஸ் சொல்லுகிறான்? விடை எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்லுகிறான். பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கேள்வி எண் 21. ஞானவானாயிருந்தது யார்? விடை பிரசங்கி, அதாவது சாலமோன். பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கேள்வி எண் 22. பிரசங்கி யாருக்கு அறிவை போதித்தான்? விடை ஜனத்துக்கு. பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கேள்வி எண் 23. பிரசங்கி கவனமாய் கேட்டாராய்ந்து எவைகளை சேர்த்து எழுதினான்? விடை அநேகம் நீதிமொழிகளை. பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கேள்வி எண் 24. எவைகளை கண்டுபிடிக்க பிரசங்கி வகை தேடினான்? விடை இதமான வார்த்தைகளை. பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கேள்வி எண் 25. எவைகள் செவ்வையும் சத்தியமுமானவைகள்? விடை பிரசங்கி எழுதின வாக்கியங்கள். பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போலாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். வேதாகம தேர்வு எழுதும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயன்பெறட்டும். கேள்வி எண் 26. தாற்றுக்கோள்கள் போல இருப்பது எது? விடை ஞானிகளின் வாக்கியங்கள். பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம்.
கேள்வி எண் 27. ஞானிகளின் வாக்கியங்கள் டேஸால் அறையப்பட்ட டேஸ் போலவும் இருக்கிறது. விடை சங்க தலைவர்களால் அறையப்பட்ட ஆணிகள் போலவும். பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கேள்வி எண் 28. ஒரே மேய்ப்பனால் அழிக்கப்பட்டது எது? விடை ஞானிகளின் வாக்கியங்கள். பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கேள்வி எண் 29. டேஸ் உண்டு பண்ணுகிறதற்கு முடிவில்லை. விடை அநேகம் புஸ்தகங்களை. பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கேள்வி எண் 30. எது உடலுக்கு இளைப்பு? விடை அதிக படிப்பு. பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கேள்வி எண் 31. காரியத்தின் டேஸை கேட்போமாக. விடை கடைத்தொகையை. பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கேள்வி எண் 32. எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை எது? விடை தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள்வது. பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கேள்வி எண் 33. நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் டேஸிலே கொண்டு வருவார். நியாயத்திலே. பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கேள்வி எண் 34. வீதியிலே திரிபவர்கள் யார்? விடை துக்கம் கொண்டாடுகிறவர்கள். பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேள்வி எண் 35. ஒவ்வொரு டேஸும் அந்தரங்கமான ஒவ்வொரு டேஸும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். விடை கிரியையையும் காரியத்தையும். பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இவ்வளவு நேரம் இந்த வீடியோ மூலம் வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்பட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.